ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. நான் ஃபுல் வீடியோ சென்ட் பண்ணுறேன். இது சர்மி ரித்விக் அப்படின்னு சேனல் நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப உங்களோட சப்போர்ட் தேவை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, காலை டிஃபன் பார்த்துடலாம். தோசை பண்ணிவிட்டு அதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் மசால் தோசை தான். அது உருளைக்கிழங்கு மசால் தான் நான் செஞ்சேன். அதை பண்ணி பையனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாச்சு. அப்புறம் மதியானத்துக்கு தேங்காய் பால் ரைஸ் வச்சுருந்தேன். அப்புறம் முட்டை அவிச்சு அந்த கிரேவி தான் நம்ம பண்ணியிருந்தோம். கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை சாமான்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை காய வச்சாச்சு. காய வச்சுட்டு அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சுன்னா வீடெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. தொடச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று துவைச்ச துணியெல்லாம் காஞ்சி எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் நம்ம மடித்து எல்லாத்தையும் வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கடந்த துணியெல்லாம் துவைச்சி அதுக்கப்புறம் காய போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன்னா, தயிர் வெங்காயம் தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்காக இருந்தாலும் சரி, தேங்காய் பால் ரைஸ்க்காக இருந்தாலும் சரி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் தயிர் வெங்காயமும் பண்ணியாச்சு. மதியானம் சாப்பிட வரேன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில். ஆனால் அவங்க இன்றைக்கி வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால வரலேன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, இதே நம்மளுக்கு நானும் என் சின்ன பையன்தான் இருந்தோம். இவ்வளோ சாப்பிட முடியாது. நான் கொஞ்சம் சாப்பிட்டு அவனுக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம். அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம நைட்டுக்கு அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நைட்டுக்கு எதுவுமே பண்ண கிடையாது. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிச்சு.